see initial value problem அப்படின்னா என்னன்றதை கிளியரா பண்ணுங்க. initial value problem அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வல் இருக்கு. it starts with 0 and ends with 2 இல்ல 3 ஏதோ ஒன்று இல்ல 1 இல்ல 3 இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் இனிஷியல் வேல்யூ, இது ஃபைனல் வேல்யூ. இந்த 0வை we call it as initial value. ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வெறும் சால்வ் d² + 5d + 25 into y = 0. வெறும் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இது மட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும் அப்படின்னா y = a e⁻ -5x இல்லை இது நான் 10 மாற்றிக்கிறேன். a e⁻−5x + bx e⁻−5x இப்படி கிடைக்கும் வந்து உங்களுக்கான ஆன்சர். சரி, இதில் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னா என்ன மீனிங்னா சில 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து y வேல்யூ, இன்னொன்று வந்து y டேஷனுடைய வேல்யூ. y வேல்யூ y டேஷ் வேல்யூ ரெண்டுமே எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வலில் கொடுத்துருக்கிறது தான் எக்ஸோட வேல்யூஸ். இந்த இன்டர்வலில் கொடுத்துருக்கிறது தான் என்னது எக்ஸினுடைய வேல்யூஸ். ஸோ y as well as y dash ரெண்டுமே எக்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸுக்கு 0ல் தான் கொடுப்பாங்க வேல்யூஸ். எக்ஸுக்கு 0ல் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு பேர் தான் நம்ம இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எது வேணாலும் கொடுக்கலாம். ஒய்க்கு மதிப்பு எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் y at x = 0, y dash at x = 0 அப்படி தான் கொடுக்கணும். எதுக்குன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ y டேஷோட வேல்யூ எது வேணாலும் கொடுக்கலாம். அதாவது y-னுடைய மதிப்பு y டேஷனுடைய மதிப்பு எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அட்டுன்னு சொல்கிறது x = 0ல் தான் சொல்லணும். y-னுடைய வேல்யூ as well as y டேஷனுடைய வேல்யூ ரெண்டுமே at 0 தான் கொடுக்கணும். அப்படி சொன்னால் தான் பேர் என்னது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஓகேங்களா? ரைட். இதில் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்றது என்னன்னா கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து இனிஷியல் வேல்யூ இருக்கும் அப்டு, இன்னொன்று வந்து ஃபைனல் வேல்யூ இருக்கும். y(0) ஒன்று y(2) ஒன்று. அதாவது இன்டர்வல் வந்து 0,2 அப்படின்னா ஒன்று y(2)ன்னு கொடுக்கலாம், இல்லை y'(2)ன்னு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூவாகவும் ஒரு வேல்யூ வந்து ஃபைனல் வேல்யூவாகவும் இருக்கும். அதுதான் பவுண்ட்ரி. பவுண்ட்ரின்னா என்னது? எல்லைகள். அந்த எல்லையில் பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், வேல்யூஸ் எது வேணாலும் இருக்கலாம். இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி பொறி கிடையாது. ஆனால் உள்ளே கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸுக்கான மதிப்பு, அந்த எக்ஸுக்கான மதிப்பு என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்று வந்து இனிஷியல் வேல்யூவாகவும் இன்னொன்று வந்து ஃபைனல் வேல்யூவாகவும் இருக்கும். அந்த ஒன்று இனிஷியல் வேல்யூ இன்னொன்று ஃபைனல் வேல்யூவாக இருக்கும்போது அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ரெண்டுமே இனிஷியல் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா நாம் அதை என்ன சொல்லுவோம்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணுறது ஒரு சம் கொஞ்சம் எடுத்தோன்னா என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்க்கலாம். அப்புறமா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு MCQ கொடுக்கறது சால்வ் பண்ணுறதும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் சால்வ் பண்ணுறதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா? சால்வ்
y double dash plus 10y equal to 0, comma y of 0 equal to pi, y dash of 0 equal to pi square. இதுதான் இருக்கு. ஓகேங்களா? Solve y double dash plus 10y equal to 0, comma y of 0 equal to pi, y dash of 0 equal to pi square. இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன் மறுபடியும். இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுக்கறதுனால அடிஷ்னலாக என்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும்னா we have to find a, b. அதாவது நீங்கள் இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்போடு நிறுத்துவீங்க. அதாவது y equal to a e power minus 5x plus bx e power minus 5x அந்த ஸ்டெப்போடு நிறுத்துவீங்க. ஆனால் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த அன்னோன் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த அன்னோன் கான்ஸ்டன்ட் a, bயை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கிறது நீங்கள் பர்டிகுலர் சொல்யூஷனாக எழுதணும். பர்டிகுலர் சொல்யூஷனாக என்ன அர்த்தம்னா, ஏவுக்கும் பிக்கும் குறிப்பிட்ட வேல்யூ போடுறோம் இல்லைங்களா, ஏவுக்கும் பிக்கும் குறிப்பிட்ட வேல்யூ போடுறது அல்லது பர்டிகுலர் சொல்யூஷன். ஏவை பிஏ அப்படியே விடுறது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேங்களா? அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஏபிஏ அப்படியே விடுறோம்னா அது பேர் என்னது? ஜென்ரல் சொல்யூஷன். ஏவுக்கும் பிக்கும் நம்ம மதிப்பு போட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பேர் என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இதுதான். ஒரு சம் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் போடுறீங்க, இது வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது. இதில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏ ஒரு வேல்யூ பி ஒரு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் இதில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம பண்ணுறது எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணவங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நான் இப்போ ஸ்லோவாக சொல்லணுன்ற நெசசிட்டியே கிடையாது. ஸோ சிஎஃப்னு வரும்போது டைரெக்டாக நீங்கள் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் தான் வந்து உங்களுக்கு ஒய் இல்லை, C1 cos root 10x plus C2 sin root 10x. இது வந்து y double dash plus 10y சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா I have to find out C1 and C2. ஏன் C1 and C2 கண்டுபிடிக்கணும்னா அதுக்காக தான் இந்த பர்பஸ் கொடுத்ததே. அதுக்காக தான் நீங்கள் வந்து you have to find out C1, C2 அந்த கான்ஸ்டன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இருக்கிறது we have yன்றது நீங்கள் y of xன்னு வரும். ஏன்னா நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். yன்றது என்ன வேணும்னா y of x தான். yன்றது எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. y of xன்றது என்ன இருக்குன்னா C1 cos root 10x plus C2 sin root 10x. ஓகேங்களா? C1 cos root 10x plus C2 sin root 10x இதுதான் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து y of 0 equal to pi அப்படின்னா என்ன பண்ணணும் நல்லா கவனிங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா y of 0 equal to pi means y equal to pi at x equal to 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது yனுடைய மதிப்பு pi at x equal to 0 இல்லைன்னா when x equal to 0. xக்கு 0 போட்டால் yக்கு மதிப்பு piன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸுக்கு 0 போடுங்க. எக்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கணுங்களோ அங்கெல்லாம் 0 போடணும். ஏன் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கவனிக்கும். ஒய் ஆஃப் 0 இங்கே ஒய் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆஃப் 0வாக மாறணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் தான் மாறும். அப்போ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு எக்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 0 போடுறீங்க. அப்போ காஸ் 0 என்னென்னு ஆகிடும் உங்களுக்கு 1 ஆகிடும். சைன் 0னுடைய மதிப்பு 0 ஆகிடும். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் y of 0னுடைய வேல்யூ பைன்னு சொல்லியிருக்கோம். C1 C1னுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. C1னுடைய மதிப்பு வந்து பை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குன்னா அந்த கண்டிஷன் y dash of 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ
உங்களுக்கு to find y of 0 we need y of x. நல்லா புரிஞ்சுக்கணும். y of 0 வேணும்னா y of x இருந்தால் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் y of 0 கண்டுபிடிச்சிடலாம். அப்போது to find y dash of 0 எனக்கு என்ன தேவை? y dash of x தேவை. சரிங்களா? எனக்கு y dash of x இருந்தால் தான் என்னால் y dash of 0 கண்டுபிடிக்க முடியும். இதில் தான் நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். ஏன்னா அடுத்த கண்டிஷன் சொல்லியிருக்கிறது y dash of 0 equal to pi square சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா y dash of x கண்டுபிடிக்கணும். now y dash of x equal to உங்களுக்கு y of x இருக்கு இல்லைங்களா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ y dash of x வந்து என்ன வரும்னு பாருங்க. c1 காசை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா மைனஸ் sin root 10x into root 10. டேர்ம்ஸ் எழுதணும், கவனமாக எழுதணும். ஏன் ப்ராக்கெட் போடுறோன்றது நம்ம அப்படியே எழுதணும்னா இது ஃபுல்லாகவே சைனுக்குள்ளாரன்னு ஆகிடும், அது கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ளஸ் c2 சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் root 10x into root 10. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு put x equal to 0. அப்போது y dash of 0 equal to எங்கெல்லாம் எக்ஸ் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 0. அப்போ சைன் 0, சைன் இருக்கிற இடம் 0 ஆகிடும். அவ்வளோதான். 0 போடும்போது சைன் இருக்கிற இடம் 0 ஆகிடும். காசு இருக்கிற இடம் 1 ஆகிடும். அப்போ காசு 0 1. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் y dash of 0ன்றது உங்களுக்கு பை ஸ்கொயர் c2 root 10. This implies c2 equal to pi square by root 10. ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போட்டு y of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? y of x equal to c1. c1னா pi cos root 10x plus pi square by root 10 into sin root 10x. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ப்ரொசீஜர் என்னன்றது மறுபடியும் ஒரே ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து y double dash plus 10y ஆல்ரெடி நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியும். பண்ணிங்கன்னா இது வந்து ஓகேங்களா? அப்புறமா நான் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் y of x கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? y of x கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது அப்ளை y of 0. அது ஒரே வார்த்தையில் இப்படி எழுதணும்னா அது என்ன மீனிங்? அப்ளை y of 0னா put x equal to 0 in y of x. அதான் அப்புறமா அப்ளை y dash of 0. அதாவது என்ன அர்த்தம்னா அப்ளை இல்லை put x equal to 0 எங்கே போட முடியும்? y dash of xல தான் போட முடியும். ஏன்னா y dash of 0 வேணும்னா y dash of x கண்டுபிடிச்சு அதில் தான் எக்ஸுக்கு 0 போட முடியும். அதை தான் பண்ணியிருக்கிறோம். பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணுறோம். ஸோ c1 c2 கிடைச்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இனிஷியல் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி கிடைக்கிற சொல்யூஷனுக்கு பர்டிகுலர் சொல்யூஷன். இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண பிறகு கிடைக்கிறதுக்கு பேர் பர்டிகுலர் சொல்யூஷன். இதுக்கு பேர் ஜெனரல் சொல்யூஷன். ஓகேங்களா? ஜெனரல் சொல்யூஷன். இது வந்து இன்ஃபைனைட். இது வந்து இன்ஃபைனைட். ஏன்னா c1 c2க்கு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க. சொல்யூஷன்ஸ் வந்து இன்ஃபைனைட். c1 c2 இருக்குனாலே அது வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். நீங்கள் c1க்கு c2க்கு எதை கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட்லேயே கொடுத்துருக்குற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்தாலே எங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது சின்னு போட்டு எழுதுறீங்கனாலே
வந்து உங்களுக்கு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். வேற பர்டிகுலர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று மட்டும்தான் பர்டிகுலர் சொல்யூஷன். அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு தான் நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ சிங்கிள் சொல்யூஷன் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து ஆல்வேஸ் யூனிக். யூனிக்னா ஒன்றே ஒன்று அது மட்டும்தான். ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதுங்க இல்லையா, எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சு எழுதுறீங்களோ அது எல்லாமே என்னது வந்து உங்களுக்கு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அதை கிளியராக நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு எம்சிக்யூவில் வரீங்கன்னா இந்த சம்மை நான் இப்படியே தான் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது பண்ணணுன்ற நெசசிட்டியும் கிடையாது. அது பண்ணால் கொஞ்சம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு கூட அர்த்தம். இல்லை என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னா இட் இஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? இப்போது ஒரு பிஜி கொஸ்டின், தி ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் ஐடிபி. ஆக்சுவலாக ஜென்ரல் சொல்யூஷன்ன்றது இந்த வார்த்தையை எழுதக்கூடாது, பட் கொஸ்டின் பர்பஸில் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நேஷ்னல் லெவல் டெஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே கேர் எடுப்பாங்க. பட் இங்கே கொஞ்சம் அதை விட்டுடுறாங்க. ஜென்ரல் சொல்யூஷன்றது எழுதக்கூடாது. ஆக்சுவலாக இருக்கிறது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? 2e பவர் 4x ப்ளஸ் e பவர் மைனஸ் 3x, b வந்து e பவர் 4 மைனஸ் 6 ப்ளஸ் e பவர் 3x, c is 2e பவர் மைனஸ் 4x ப்ளஸ் e பவர் 3x, e பவர் மைனஸ் 4x ப்ளஸ் 2e பவர் மைனஸ் 3x. இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ போன மெத்தடை சொல்லி கொடுத்தீங்களா ஜென்ரலாக, அந்த மெத்தட் படி நீங்கள் இப்போ முடிஞ்ச அளவுக்கு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆன்சர்லேருந்து அப்ரோச் பண்ணுங்கள், டைரெக்டாக அப்ரோச் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆன்சர்ஸ். அதாவது y ஆஃப் எக்ஸுன்றது இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆன்சர்ஸ். ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது டைமிங் வந்து மினிமமாக தான் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸுங்கும் போது 0 போடும்போது என்ன ஆகும்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் வரும். ஸோ 2 + 1 3. ஓகேங்களா? ஏன்னா e பவர் 0னா 1. அடுத்தது y dash ஆஃப் எக்ஸ் பார்க்கலாம். 8e பவர் 4x மைனஸ் 3e பவர் மைனஸ் 3x. ஓகேங்களா? இப்போ y dash ஆஃப் 0ன்னு பார்க்கும்போது 5. ஸோ இந்த வேல்யூவே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் முடிஞ்ச அளவுக்கு அவசரப்படாதுங்க. ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொன்று சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். பட் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்தது கூட கிடையாது. ஏன்னா யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். இருந்தாலும் ஒரு முறை சாட்டிஸ்ஃபை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் நீங்கள் ஒய்க்கு பதிலாக 0 போடும்போது இதில் ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் பியில் y ஆஃப் 0ன்றது e பவர் 4 + 1. ஓகேங்களா? e பவர் 4 + 1 நாட் என்னது e பவர் 4ன்னு தான் வரும். இதனுடைய மதிப்பு 1ன்னு போட்டுறாரு. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது e பவர் 4. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. சி பார்க்குறீங்கன்னா y ஆஃப் 0 2 + 1 3 வந்துடுது. ஆனால் y டேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா -8 e பவர் மைனஸ் 4x ப்ளஸ் 3e பவர் 3x. y டேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் 1ன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் டி ஆப்ஷன் பாருங்கள். y பார்க்கும்போது 3 வருது. y டேஷ்ன்னு பார்க்குறீங்க அப்படின்னா -4e பவர் மைனஸ் 4x -6e பவர் மைனஸ் 3x. ஸோ -10. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, ரூல் அவுட் பண்ணிடலாம். ரூல் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனாக டிக் பண்ணிடலாம். இல்லை நான் நேராகவே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் இட் இஸ் யுவர் விஷ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர்லேருந்து அப்ரோச் பண்ணுறது தான் சிறந்த வே. அதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, கீழே ஆன்சர் இருக்கு அப்படின்னா அதுதான் பெஸ்ட் வே. ஓகேங்களா?
இதை போடுங்க. If C1 and C2, I'm sorry, if C1 e power minus x plus C2 e power 2x minus 2x square plus 2x minus 3 is general solution of differential equation y double dash minus y dash minus 2y equal to 4x square, y of 0 equal to 1, y dash of 0 equal to 4, then C1 and C2. Yes. Work பண்ணி சொல்லுங்க. See, இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே ஃபுல்லாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சில பேர். அதை பண்ணாதீங்க, கேள்வியை நல்லா பாருங்கள். இதில் அவங்களே வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ்ன்றது அவங்க கொடுத்தாச்சு. ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு C1 e power minus x, C2 e power 2x minus 2x square plus 2x minus 3 அப்படின்னு அவங்களே சொல்லியாச்சு. ஓகேங்களா? அதை சொல்லிட்டு கொடுத்துருக்கிறது வேற என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா y of 0 1ன்னு கொடுத்துருக்குறாங்க, y dash of 0 4ன்னு கொடுத்துருக்காங்க. சி, இதை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு y of x தேவை இருக்கு, இதை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு y dash of x தேவை. அதை நான் கண்டுபிடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மைனஸ் C1 e power minus x plus 2C2 e power 2x minus 4x plus 2. ஓகேங்களா? ஸோ இப்போ y of 0 equal to 1னா நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப்பில் yக்கு பதிலாக 1 போடுங்க, xக்கு பதிலாக 0 போடுங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. xக்கு பதிலாக 0, அப்போ C1 plus C2 minus 3. அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் y டேஷுடைய மதிப்பு 4, அப்போ y டேஷ்க்கு பதிலாக 4 போடுங்க, xக்கு பதிலாக 0 போடுங்க. இப்போ மைனஸ் C1 plus 2C2 plus 2. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுறீங்கன்னா C1ம் 2 வரும், C2ம் 2 வரும். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணுங்க. தட் இஸ் எனஃப். இதில் நீங்கள் ஆன்சர்லேருந்து போகிறது அந்தளவுக்கு உத்தேசம் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆன்சரே அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுக்கல. ஓகேங்களா? இந்த ஆன்சரே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. நீங்கள் நம்பரையும் போட்டு அதுக்கப்புறமா 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி இருந்தாலுமே நீங்கள் பண்ணலாம். இதுலேயுமே நீங்கள் ஆன்சர் 1 by 1 போட்டு கூட செக் பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது -1 2 கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? y of x equal to minus e power minus x plus 2 e power 2x. அப்புறம் இந்த ஆன்சர் அதில் இந்த இனிஷியல் கண்டிஷனை போட்டு பார்த்தா இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். அது ஆன்சர்லேருந்து போகிறது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சம் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண பார்க்கணும். அடுத்தது for what non-negative values of k, the equation y double dash plus k square y equal to 0 has non-trivial solution, phi such that phi of 0 equal to minus phi of phi, phi dash of 0 equal to minus phi dash of phi. Options 1 2 3 1 3 5 2 4 6 1 4 9. See, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் இதுக்கான சிஎஃப் என்னவோ எழுதுங்க. சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது C1 cos kx plus C2
sin kx இதுதான் வரும். ஓகேங்களா? c1 cos kx plus c2 sin kx இதுதான் கிடைக்கும். அவங்க சொல்லியிருக்கிறது 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் yன்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்கிற ஈக்குவேஷன் வந்து 5 அப்படின்னு வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் y of 0 ஈக்குவல் டு மைனஸ் y of 5 அப்படின்னு வைக்கிறேன் வைங்க. இப்போ y of 0 அப்படின்னா என்னது? y of 0னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? உங்களுக்கு c1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா cos 0 1, sin 0 1. அடுத்தது மைனஸ் y of pi. y of pi அப்படின்னா c1 cos k pi plus c2 sin k pi equal to minus c1 cos k pi அப்படின்னா அதனுடைய மதிப்பு minus 1 power k. sin k pi அப்படின்னா அதனுடைய மதிப்பு 0. அதாவது நல்லா பண்ணுங்க, சைனில் எந்த முழு மல்டிபிள் ஆஃப் பை வந்தாலுமே 0. அஃப்கோர்ஸ் இது காம்ப்ளெக்ஸில் அடுத்தது நடத்த போகிறதுல வந்து இது அப்படியே நல்லா தரவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேல்யூஸ்லாம் வந்து எடுத்தோன்னே இது தான் சொல்லுவோம். இந்த காஸ் எங்கெங்கெல்லாம் 0 ஆகும், சைன் எங்கெல்லாம் 0 ஆகும், அதெல்லாம் தான். ஓகேங்களா? சைன் வந்து எல்லா பை, எந்த பை, சைன் பை, சைன் 2 பை, சைன் 3 பை, சைன் 4 பை எல்லாமே வந்து மதிப்பு வந்து உங்களுக்கு 0. காஸ் பொறுத்த வரைக்கும் காஸ் பைனா -1, காஸ் 2 பைனா +1, காஸ் 3 பை மீன்ஸ் -1, காஸ் 4 பை மீன்ஸ் +1. ஸோ இந்த கேன்றது -1க்கு பவரில் போயிடும். அப்போ இந்த கே வந்து இங்கே ஆட் நம்பர் வருது, காஸ் 3 பை அப்படின்னா -1/3 அப்படின்னா மதிப்பு வந்து -1 அப்படின்றது ஆகும். ஸோ இதுக்கு c1 -1 power k plus 0. This implies c1 equal to -c1 -1 power k. இந்த c1 cancel ஆகிடும். This implies இந்த மைனஸை இங்கே கூட எடுத்துட்டு வாங்க, -1 equal to -1 power k. சரி, இப்போ கேவுக்கு எந்த வேல்யூஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள். சங்கர் சார் சொல்லுங்க. அதோ ஒரு நிமிஷம். செக் பண்ணிடுறேன். இதில் கேவனுடைய மதிப்பு 1, 3, 5 ஆட் நம்பர்ஸ் இருந்தால் தான் நமக்கு சரியாக வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் அ மொமெண்ட். சரி, ரான்ஸ்கியான் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். 2 ஃபங்க்ஷனுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். ரான்ஸ்கியான் ஆஃப் y1, y2 அப்படின்னா முதல் ரோவில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸை அப்படியே எழுதிக்காங்க. ரெண்டாவது ரோவில் அதனுடைய டெரிவேட்டிவ், ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சப்போஸ் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, y1, y2, y3, 3 ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரான்ஸ்கியான் கேட்குறாங்கன்னா முதல் ரோவில் y1, y2, y3, ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், மூணாவது ரோவில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதில் நீங்கள் சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ் கிளியராக பண்ணுங்க. மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா இங்கே செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நீங்கள் டெரைவ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோ 0 ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன், ரெண்டாவது ரோ ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷனு, மூணாவது ரோ வந்து செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குன்னா செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நீங்கள் டெரைவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா 3x3 டிட்டர்மினன்ட், 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா 2x2 டிட்டர்மினன்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சம் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஃபைண்ட்
Wronskian of x comma x square comma x cube. இதுக்குனா சொல்யூஷன். ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது தான் வேலை. x x square x cube அப்படின்னா முதல் ரோல x x square x cube என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதுங்க. ரெண்டாவது ரோல x க்கு பதிலா 1 ஐம் சாரி x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x, x power 3 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x square. அடுத்த ரோல இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ 0 to 6x ஓகேங்களா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. x இன்ட்டு உங்களுக்கு 12x square minus 6x square, then minus x square into 6x plus x power 3 into 2. ஸோ ஓவராலாக இது 6x cube வரும் minus 6x cube plus 2x cube. So the final result is 2x cube. ஓகேங்களா. ஸோ இதில் ரான்ஸ்கியான வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்கறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்கறதுக்கு பதிலாக இப்படியும் கேட்கலாம். அதாவது ஃபைண்ட் தி ரான்ஸ்கியான் ஆஃப் independent solutions of y double dash minus 3y dash plus 2y equal to 0. உங்களுக்கு செகண்ட் ஆர்டர்லேயே இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்குறேன் பாருங்க. ஒன்றும் கிடையாது, இது நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? y of x equal to c1 e power x plus c2 e power 2x கிடைக்கும். அப்போ இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அதில் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை தான் நீங்கள் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவீங்க. e1 e power xும் e power 2xும் தான் நீங்கள் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ரான்ஸ்கியான் ஆஃப் இந்த ரெண்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நேராக வந்து இதுதான்னு கேட்காம ஃபைண்ட் தி ரான்ஸ்கியான் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் இல்லை இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா. ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இ பவர் 2x முதல் ரோவில் இது, அடுத்த ரோவில் இ பவர் எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் 2 e பவர் 2x. இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 e பவர் 3x மைனஸ் e பவர் 3x. ஃபைனல் ரிசல்ட் இஸ் e பவர் 3x ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன ஒரு நேராக வந்து ஒர்க் பண்ணுறது நோட்டு. சப்போஸ் உங்களுக்கு ரான்ஸ்கியான் ஆஃப் independent solutions of ay double dash plus by equal to 0. அதாவது ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் இந்த வடிவத்தில் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. சொல்றது புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனை இந்த வடிவத்தில் சேர்க்க முடியுமா முடியாதா? வடிவத்தில் இருக்கு ஒரு ஈக்குவேஷன் இந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம் ரூட் ஆஃப் b by a. இல்லை நான் சம் போட்டே போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் போடணும். நான் சம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சம் ஐ மீன் நேராகவும் ரிசல்ட்டும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நல்லா கவனிங்க. இதில் ஒய் டபுள் டேஷ் இருக்குது, ஒய் டேஷ் இருக்குது, ஒய் டேர்ம் இருக்குது. இங்கே வெறும் ஒய் டபுள் டேஷ் ஒய் டேர்ம். அதே மாதிரி ரான்ஸ்கியான் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ay double dash minus by equal to 0. ay double dash minus by equal to 0. இதனுடைய ரான்ஸ்கியான் வந்துட்டு
minus 2 times root of b by a. ஓகேங்களா, minus 2 times root of b by a. இதையாவது இந்த வடிவத்தில் சேர்க்க முடியுங்களா? கொடுத்திருக்கிற இந்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு y double dash y dash y மூணுமே இருக்கு. இங்க y double dash y. இதுல நல்லா கவனிங்க, இதுல பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஓகேங்களா, பிளஸ் இருந்ததுன்னா இது ஃபார்முலா, மைனஸ் இருந்ததுன்னா இது ஃபார்முலா. அகைன் இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், விருப்பப்பட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும், மேண்டட்டரி கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ find Wronskian of two independent solutions of y double dash plus 4y equal to 0. இதுதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு சொன்னது, இதுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க. சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா y னுடைய மதிப்பு c1 cos 2x plus c2 sin 2x. அப்போ நீங்கள் ரான்ஸ்கியான்னு கண்டுபிடிக்க போகிறது cos 2xக்கும் sin 2xக்கும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா, எது கண்டுபிடிக்க போகிறீங்க? cos 2xக்கும் sin 2xக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ரான்ஸ்கியான் போடும்போது முதல் ரோவில் என்ன இருக்கோ, என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதுவீங்க. அதான் வந்து உங்களுக்கு ரான்ஸ்கியானுக்கான டெஃபினேஷன். அடுத்த ரோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்க. minus 2 sin 2x into 2 cos 2x. So overall 2 cos square 2x plus 2 sin square 2x equal to 2. Of course நீங்கள் plus or minus 2 கூட நீங்கள் எழுதலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ரான்ஸ்கியான் ஆஃப் sin 2x cos 2x போடுறீங்க அப்படின்னா, sin 2x cos 2x போடுறீங்க அப்படின்னா முதல் ரோவில் sin 2x இங்கே cos 2x வரும், இங்கே 2 cos 2x, இங்கே minus 2 sin 2x. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா minus 2 sin square 2x minus 2 cos square 2x, அப்போ minus 2 வரும். ஏன்னா நீங்கள் சொல்யூஷன்ஸை நீங்கள் மாற்றி பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அட்மிசிபிள். ஓகேங்களா, நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக அட்மிட்டட், அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரான்ஸ்கியான அந்த ஆர்டரில் கேட்கும்போது அதே தான் ஆன்சர் வரும். நீங்கள் ஆர்டரை எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் போடுறீங்கன்னு நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த ஃபார்முலா போடலாம்? ஃபஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபஸ்ட் ஒன் தான் போட முடியும். ஏன் ஃபஸ்ட் ஒன் போட முடியும்னா இங்கே பாருங்கள், ஒய் டபுள் டேஷ் டேர்னு ஒய் டேர்ம் இருக்குது, இது ஒன்று. இன்னொன்று ப்ளஸ்ன்னு தான் இருக்குங்க. ஓகேங்களா, ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா. ஸோ நேராகவே ரான்ஸ்கியான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4/1. ரூட் 4னா என்ன ஆன்சரு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தானே, அப்போ 2வும் வரும் மைனஸ் 2வும் வரும்ன்றது தான் மீனிங். நீங்கள் அதே மாதிரி ஒரு நேராக வந்து இதை நீங்கள் ஸ்பெஷல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைண்ட் ரான்ஸ்கியான் ஆஃப் டூ இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் 3y double dash minus 5y equal to 0. Solution வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து we know that Wronskian for y double dash ay double dash minus by equal to 0 is minus 2 times root of b by a. அப்போ இந்த இடத்துல நீங்கள் b னுடைய மதிப்பு என்னது? Therefore Wronskian equal to minus 2 times root of b னுடைய மதிப்பு 5/3. மைனஸ் இருந்ததுன்னா இது ஃபார்முலா, ப்ளஸ் இருந்ததுன்னா அது ஃபார்முலா. இல்லை நான் டைரெக்டாக நான் சம் போட்டே போடுறதுனாலும் போடுங்க, இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் Wronskianல ஒரு ஃபார்முலாவாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கொஷின், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று உண்டு. அகைன் நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களை மதப் பண்ண சொல்லலை, ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து
ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு டெரைவ் பண்ணாலும் சரி. பெருசாக இருக்கிறதுலாம் டெரைவ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கிறது தான் சொல்கிறேன். பெருசாக இருக்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? இப்போ தி ரான்ஸ்கியான் ஆஃப் two linearly independent solutions, two linearly independent solutions of y double dash plus a1 y dash plus a2 y equal to 0 satisfies. மொத்தம் 4 ஆப்ஷன். ஒன்று வந்து w Wronskian plus a1w equal to 0 minus a1w equal to 0. C வந்து w dash plus a1w equal to 0. இது வந்து ப்ராப்பர்ட்டி, ரான்ஸ்கியானுக்கான ஒரு தியரம். இதுதான் ஆன்சர். நீங்கள் இதை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. பட் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அகைன் நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு ஈக்குவேஷன் எடுங்க. 3y dash plus 2y equal to 0 அப்படின்னு எடுங்க. ஓகேங்களா? இதை எடுக்கிறீங்க. இப்போ இதுக்கு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒய்ன்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். இதில் a1க்கு பதிலாக நீங்கள் 3 போட்டுங்க, a2க்கு பதிலாக 2 போட்டுங்க. ஓகேங்களா? இப்படி போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இந்த நாலேஜ், இந்த விஷயம் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இதே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தெரியாத ஒரு விஷயம் வந்தால் கூட உங்களால் சர்வே பண்ண முடியும். நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஐ மீன் அது வந்தால் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத சமயம் ஏதோ ஒன்று பார்க்காம ஏதோ ஒன்று வருது, ஜென்ரலாக ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா கூட டக்குனு உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இப்போ இதில் வந்து ஒய்க்கு வேல்யூ c1 e power minus x, c2 e power minus 2x இதுதான் போடுவீங்க. ஸோ இதில் ரான்ஸ்கியான்னு பார்த்தீங்க அப்படின்னா e power minus xக்கும் e power minus 2xக்கும் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ ரான்ஸ்கியான் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபைனலாக டிக்ரிமெண்ட் வேல்யூவும் போடுறீங்க. என்ன வருதுன்னு பாருங்க. ஈக்குவல் டு minus 2 e power minus 3x plus e power minus 3x. So minus e power minus 3x. இது ரான்ஸ்கியான். நீங்கள் ஃபார்முலாவாக படிக்கிறீங்கன்னா அது வேறு. இதுதான் வந்து உங்களுக்கு ரான்ஸ்கியான். மைனஸ் e power minus 3x. இதுதான் வந்து உங்களுக்கு ரான்ஸ்கியான் வேல்யூ. இதில் அது எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆர்டரை செக் பண்ணுங்க. w dash என்னது plus 3 e power minus 3x வரும். ஏன் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. e power minus 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா minus 3 e power minus 3x வரும். ஸோ ப்ளஸ்ன்னு ஆகும். இது வந்து உங்களுக்கு w dash. இப்போ நீங்கள் c ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். w dash plus a1w. w daஷ்ன்றது 3 e power minus 3x, a1ன்றது plus a1 3, w is minus e power minus 3x. என்ன ரிசல்ட் கிடைக்குது? 0. நீங்கள் இதே அடுத்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பாருங்கள், சாட்டிஸ்ஃபை ஆகும். மைனஸ் a1w போது உங்களுக்கு 0 வராது. அதே தான் இதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 100 ப்ராப்பர்ட்டி இருக்கும், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரேண்டமாக கூட திடீர்னு கூட கேட்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி டைமில் வேல்யூஸ் போடுங்க. சிம்பிளாக வேல்யூஸ். நீங்கள் இதுதான் போடணுமானா கிடையாது. நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் போடுங்க. ஏதோ ஒரு வேல்யூ ரேண்டமாக போட்டு செக் பண்ணுங்கள். அந்த கண்டிஷனை எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணுங்க. அதான் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக நீங்கள் வந்து a1 a2 ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே கொடுக்கும்போதும் அதே a1 நீங்கள் கொடுக்கணும். ஆன்சரில் கொடுக்கும்போதும் அதே a1 நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தரணும். ஓகேங்களா?
ஓகே கவனிங்க. ரான்ஸ்கியான் ஆஃப் sin t, 1 minus t. முதல் ரோல sin t 1 minus t, ரெண்டாவது ரோல டிஃபரன்சியேஷன் cos t, இது -1. ஸோ minus sin t minus of 1 minus t into cos t. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது t minus 1 வந்துடும், cos t minus sin t அவ்வளோ. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு சம் தரேன் இல்லையே ரான்ஸ்கியானில். அடுத்தது போட்டு முடிக்கும்போது கொஞ்சம் பெரிய சம்மாக போட்டு சொல்லலாம். இதில் அடுத்தது நான் புதுசாக ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிற டேர்ம் வந்துட்டு லீனியர்லி இண்டிபெண்ட், லீனியர்லி டிபெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவேன் நான். இந்த சம் போடுங்க. ரான்ஸ்கியான் ஆஃப் x square, x square log x. வெறும் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் தான். நீங்கள் ரான்ஸ்கியான் ஆஃப் x square log x போட்டது ஆன்சர் x cube. இது x square e power x e power minus x 2x square minus 4. ஓகே, அடுத்து இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஃபைண்ட் தி ரான்ஸ்கியான் ஆஃப் one t square t power 3 up to t power n. ஓகேங்களா? சொல்யூஷன் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே n கொடுத்துருக்கு, இங்கே 1 கொடுத்துருக்கு, டோட்டலி n+1 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி என்னன்னு சொல்கிறோன்னா பவரில் பாருங்கள் 1 2 3 up to n. 1லேருந்து 10னா 10 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1லேருந்து nனா n ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கூட இன்னொரு ஃபங்க்ஷன் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ n+1 ஃபங்க்ஷன்ஸ். n+1 ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிட்டர்மினன்ட்டு n+1 ரோ n+1 காலம் வரும். நீங்கள் 3 ரோ 3 காலம் தான் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது முடியாது. ஸோ டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். உங்களுக்கு பேசிக்கலாக ஹையர் செகண்டரி லெவலில் இருக்கும், ஒரு முறை எடுத்து வச்சு பாருங்கள். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ராப்பர்ட்டி 2 rows ஐடென்டிக்கலாகவோ இல்லை ப்ரப்போர்ஷனலாகவோ. ஐடென்டிக்கல்னா என்ன மீனிங்னா ஒரு ரோ 1 2 3 இருக்கும், இன்னொரு ரோவும் 1 2 3 இருக்கும், அப்படின்னா அது பேர் ஐடென்டிக்கல். ப்ரப்போர்ஷனல்னா ஒரே நம்பரில் மல்டிப்ளை ஆகும். அதாவது 1 2 3 இருக்குன்னா இன்னொரு 2 4 6, அதாவது ஒரு நம்பரை காமனாக எடுத்தால் இன்னொரு ரோ வந்துடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 எழுதணும். அப்புறமா டிட்டர்மினன்ட் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் சரி, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கும் சரி. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் வேல்யூஸ், டயகனல் எலிமெண்ட்டை மட்டும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்குது. டயகனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனலில் மட்டும்தான் எலிமெண்ட் இருக்கும், மற்ற இடம் எல்லாமே 0வாக இருக்கும். அந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 2 0 0 இப்படி இருக்குன்னு, இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் பார்த்தோம்னா 1 2 3 முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து உங்களுக்கான டிட்டர்மினன்ட். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ், ரெப்புடேஷன் அதிகம் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம்மில். இப்போது நீங்கள் ரான்ஸ்கியான் ஆஃப் 1 t t square
up to t power n பார்க்கணுங்க. மொத்தமா நீங்க என்ன பண்றீங்கன்னா n plus 1 functions இருக்குங்க. ஓகேங்களா? சொன்ன விஷயங்களை கிளியரா கவனிங்க. முதல் ரோல நீங்க என்ன பண்ணுங்க 1 t square up to t power n இதை போட்டுருங்க. அதாவது இது 0th ஆர்டர், அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், கடைசியா எது வரைக்கும் பண்ணுவீங்க, எத்தனாவது ஆர்டர் வரைக்கும் இதில் நீங்கள் பண்ணுவீங்க, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையாவது ஆர்டர் வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோவில் 0th ஆர்டரு, அடுத்த ரோவில் ஃபர்ஸ்ட் ஆர்டர், அடுத்த ரோவில் nth ஆர்டர் வரைக்கும். ஏன் nth ஆர்டர் வரைக்கும்? எதனால் nth ஆர்டர் வரைக்கும்? எஸ், இங்கே n plus 1 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் nth ஆர்டர் வரைக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப சிம்பிள், nth ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n அப்படின்னு வைக்கும்போது ஒரு நம்பர் வச்சு புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா t கியூபுக்கு, t ஸ்கொயருக்கு, tக்கு, கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லாமே என்னது 0. 4th differentiation, 4th order differentiation of t cube, t square, t constant இது எல்லாமே என்னது 0. 4th order differentiation of t power 4 னா 4 factorial. எப்படி வருது 4 factorial? one time differentiate பண்ணா 4t cube, இன்னொரு டைம் பண்ணா 4 into 3t square, இன்னொரு டைம் பண்ணா 4 into 3 into 2t, இன்னொரு டைம் பண்ணா 4 into 3 into 2 into 1. ஸோ 4 factorial. நல்லா கவனிங்க. 4th order differentiation அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கிற பவர் எல்லாமே என்ன ஆகிடும்னா 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்னா 0. செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கும் 0, பவர் 1 இருக்கிறதுக்கும் 0. டைப் 3ல பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இது வரைக்கும் தான் நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க, டி ஸ்கொயர் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க, பவர் 3 பவர் 4லாம் அலோவ் பண்ண மாட்டோம். எஸ், ஓகே, ஓகேங்களா? கவனிங்க. ஸோ 4th ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை விட கம்மியான பவர்ஸ் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் 0 போட்டுடலாம், ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் nth ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோக்கு கடைசி ரோ ஃபில் பண்ணுறோம்னா இது எல்லாமே 0 தான். இங்கே மட்டும்தான் n ஃபேக்டரியல். ஏன் அப்படின்னா nth ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் போது அதை விட கம்மியான பவர் எல்லாமே என்னதான் ஆகிடும், உங்களுக்கு 0ன்னு ஆகிடும். ஸோ nth ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் t பவர் என்னன்னா n ஃபேக்டரியல். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறீங்க, இது 0 வரும், இங்கே 1 வரும், இங்கே 2t வரும், இங்கே n into t பவர் n minus 1 வரும். செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன்னா இந்த ரெண்டு 0 வந்துடும். ஏன் அப்படின்னா இதுக்கு தானே செகண்ட் ஆர்டர் பண்ண போகிறீங்க, இந்த ரெண்டு 0 வந்துடும். இதை பண்ணுறீங்கன்னா 2 ஃபேக்டரியல் வரும். இது அப்படியே இருக்கு. ஏன்னா இது பார்க்கும்போதே தெரியுது கிட்டத்தட்ட என்னவா தான் வருது உங்களுக்கு, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு கவனிங்க ஒரே ஒரு முறை. இப்போ 2 3 4 0 5 6 0 0 7 இந்த நான் 0 வேல்யூ எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ட்ரையாங்குலர்னு சொல்லுவோம். மேலே கிடைக்கிறதுனால அப்பர் ட்ரையாங்குலர்னு சொல்லுவோம். இதே ட்ரையாங்கிள் கீழே கிடைச்சதுன்னா லோயர் ட்ரையாங்குலர்னு சொல்லுவோம். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் ரான்ஸ்கியன் எழுதும்போது, தேர்ஃபோர் ரான்ஸ்கியன் அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1 into 1 into 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு அடுத்த 3 ஃபேக்டோரியல் அதுதான் வரும். ஏன்னா இந்த தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷனு இங்கே டி கியூபு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் வரும். ஓகேங்களா? இன்ட்டு n ஃபேக்டோரியல், ரைட்?
ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருக்குறாங்க. 1ன்றதை 0 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்குறாங்க, 1ன்றதை அகைன் 1 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கு, 2 ஃபேக்டோரியல் அப் டு n ஃபேக்டோரியல். இது இப்போ 2019 லேட்டஸ்ட்டாக கேட்டது, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ நீங்கள் இந்த ரான்ஸ்கியான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இண்டிபெண்ட், டிபெண்ட், இந்த வார்த்தை கட்டாயம் ஒரு விஷயம் பார்ப்பீங்க. ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும்னா இது ஒரு கிளாஸ் போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட் வருது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், கிறிஸ்பாக சொல்லிடுறேன். டிபெண்ட் அப்படின்னா x 2x டிபெண்ட், cos x 2 cos x டிபெண்ட். இந்த cos x வச்சு இதை எழுத முடியுது இல்லையா, அப்படின்னா அது பேர் டிபெண்ட் அர்த்தம். இப்போ cos x sin xன்றது இண்டிபெண்ட், e power x e power minus xன்றது இண்டிபெண்ட், e power 2x e power minus 3x இண்டிபெண்ட், e power 2x x e power 2x இண்டிபெண்ட். ஆனால் e power 2x 2e power 2xனா டிபெண்ட். நல்லா கவனிங்க. ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா டிபெண்ட்னு நீங்கள் சொல்லிக்கணும். ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா அதை டிபெண்ட்னு வச்சுக்கணும். இப்போது ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லிடுறாங்க. இப்போ காஸ் கியூப் எக்ஸு, காஸ் எக்ஸு, காஸ் 3x இந்த மூணுமே டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரீசன், இந்த காஸ் கியூப் எக்ஸு நீங்கள் இப்படி எழுத முடியும், 3 cos x ப்ளஸ் காஸ் 3x இப்படி எழுத முடியும். அதே மாதிரி தான் சைன் கியூப் எக்ஸு, சைன் எக்ஸு, சைன் 3x அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி சைன் ஸ்கொயர் எக்ஸு, காஸ் 2x, காஸ் ஸ்கொயர் எக்ஸு, சைன் 2x, சாரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் 2x. டிபெண்ட்ன்ற வார்த்தை எப்போ வருதுன்றது நல்லா கவனிங்க. ஒரு ஃபங்க்ஷனை இப்போ இதை நான் எப்போ டிபெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி எழுத முடியும் அப்படின்னா டிபெண்ட், இல்லைன்னா இண்டிபெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு கான்ஸ்டன்ட்டோட இப்போ இதையும் பார்க்குறீங்க அப்படின்னா காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே 2 cos x இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட்டை பெருக்கி போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த 3 இருக்குது, காஸ் கியூபு, காஸ் எக்ஸு, காஸ் 3x ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. காஸ் கியூப் எக்ஸ்னால் இது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக எழுத முடியுது இல்லையா, தட் இஸ் மல்டிப்ளைங் பை கான்ஸ்டன்ட்ஸ், நாட் லைக் திஸ். இப்போ e power 2xனால் நீங்கள் இதை என்ன ரிலேட் பண்ணாலும் வராது. சம் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி எழுத முடியுமான்னா கட்டாயம் முடியாது. நீங்கள் இதை இப்படி தான் எழுத முடியும். e power 2xனா x e power 2x by x தான் போட முடியும், அப்போ தான் எனக்கு e power 2x கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரான்ஸ்கியான் டாப்பிக்கில் நீங்கள் இந்த விஷயங்களை கீவேர்ட்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரான்ஸ்கியான் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரான்ஸ்கியான் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ரான்ஸ்கியான் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இன்னொன்று, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் கிளியராக கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கான்செப்டையும் சொல்லிட்டு தான் சொல்கிறேன், பட் கீவேர்ட்ஸை இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா C1 C2 போட்டு எழுதுறீங்க, அதனால் உங்களுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ரான்ஸ்கியான் வேல்யூ நான் ஜீரோ தான் வரும். ஏன்னா சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் வரும், நான் ஜீரோ தான் வரும். இந்த ரெண்டு கீவேர்ட்ஸு ரான்ஸ்கியான் டாபிக்கில் இம்பார்ட்டண்ட்டு. நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷினை மாற்றி வார்த்தையை தான் மாற்றிருப்பாங்க, உள்ள எல்லாமே இதே லாஜிக் தான் இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ வேறு யாருக்காவது உங்களுக்கு கொடுத்த